ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து பாருங்க பிரதானமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இதுக்கு பரிகாரம் சொல்லுங்க, பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பெண்கள் கேட்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, மா நாங்க வந்து ரொம்ப ஒழுக்கமா இருக்கோம், நாங்க பாட்டுன்னு நாங்க சிவனேன்னு எங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா எங்க கணவருக்கு என் மேல அளவிலாத சந்தேகம் இருக்குமா, ஏன் சந்தேகப்படுறாருன்னே தெரியல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர்மா என் கணவர் என்னை விட 15 வயசு பெரியவர், 10 வயசு பெரியவர், நான் ரொம்ப இளமையாவும் அழகாவும் இருக்கிறதுனால அவர் என்னை பார்த்து சந்தேகப்படுறாரு, சந்தேகப்பட்டுட்டே இருக்காரு, நிம்மதின்றதே இல்ல, இப்படி சிலர் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அம்மா என் கணவனோட நடத்தை பெருசா சரியில்லை, அவரு வேற பெண்ணோட தொடர்புல இருக்காரு, அப்ப நான் கேட்டு சண்டை போடுறேன் அப்படின்றதுக்காக அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அவரு என்ன பண்ணுவாரு, அவரை நான் சண்டை போடக்கூடாது அவாய்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, எப்ப பாரு உனக்கு வந்து கேரக்டர் சரியில்லை, நீ யார் கூடயோ சவகாசம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு என்ன சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர், ஏன் எங்க வீட்டுக்கார் என்ன சந்தேகப்படுறாருன்னே தெரியலம்மா, ஆனா சந்தேகப்பட்டு பட்டு பட்டு என்ன வறுத்து எடுக்கிறாரு, என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு, ஹராஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. இதுக்கு எத்தனையோ சூக்ஷம பரிகாரங்கள் அப்படின்றது இருக்கதாங்க செய்யுது. இதுக்கு நாங்க எப்படி பரிகாரங்கள் சொல்றோம் அப்படின்னா, அவங்களோட சுய ஜாதகத்தை பாக்குறோம். எந்த அம்மா இந்த மாதிரி பிரச்சனை சொல்றாங்களோ அவங்களோட சுய ஜாதகம், அந்த பெண்மணியினோட சுய ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகங்களை பசிஃபை பண்ணும் விதமா, பிரீத்தி பண்ணும் விதமா நாங்க பரிகாரங்கள் அப்படின்றது சொல்லதான் செய்யறோம். அதுல நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, அர்த்தநாரீஸ்வரர் ஒரு பூஜை அப்படின்னு சொல்லலாம். அர்த்தநாரி இவரோட ஒரு பூஜை முறை, இந்த பரிகாரத்தை பத்தி தான் நான் இப்ப சொல்ல போறேன். இது சொல்றதுக்கு முன்னாடி நான் இதை பத்தின ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு எளிமையா ரத்தின சுருக்கமா சொல்றேன். இந்த அம்மா வந்து பாருங்க, இந்த பரிகாரத்தை நான் முறையே ஒரு சூக்ஷ்ம பரிகாரம், இது முறையே ஒரு அம்மா கொடுத்தேன். அந்த அம்மானோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுக்கார் ஏன் சந்தேகப்படுறாருன்னே தெரியாது. இந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அவர் வந்து நல்லா சம்பாதிக்கிற, இந்த அம்மா வீட்டை விட்டே வெளியே போறது இல்ல, வீடு ஃபுல்லும் கேமரா இருக்கு, இருந்தாலும் இந்த அம்மானோட போனை ட்ரேஸ் பண்றது. இந்த அம்மா வந்து நல்லா படிச்சவங்க, ஆனா வேலைக்கு போல, நல்லா அழகானவங்க, அமைதியானவங்க, குழந்தைங்களை நல்லா பாத்துக்காங்க, இருந்தாலும் வீட்டு பால்கனில கூட போய் இந்த அம்மா நிக்க கூடாது. ஏன்னா எதிர் வீட்டுக்காரங்க பாக்குறாங்களா, பக்கத்து வீட்டுக்காரங்க பாக்குறாங்களா, பின்னாடி வீட்டுக்காரங்க பாக்குறாங்களா, வெளியே கோயிலுக்கு போனா கூட நீ எதுக்கு கோயிலுக்கு போற, ஏன் கோயிலுக்கு போற, இப்படி ரொம்ப அவஸ்தை, ரொம்ப அவரை வந்து அந்த அம்மா வறுத்து எடுத்துட்டே இருந்தாரு. அந்த அம்மா கேட்டாங்க. அப்ப நான் வந்து சொன்ன பரிகாரம் என்ன அப்படின்னா, இந்த அர்த்தநாரி பூஜை, அர்த்தநாரீஸ்வரர் கூட ஒரு பூஜை முறை சொன்னேன். அதான் உங்களுக்கு சொல்றேன். அத அந்த அம்மா வந்து பாருங்க 21 நாள் தொடர்ந்து செஞ்சாங்க. செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கார் வந்து பாருங்க, அம்மா நீ இப்போ ஓகேம்மா கோயிலுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு விட்டுறாரு. எதிர் வீட்டுக்காரங்க எங்க வீட்டுக்கு வந்து பேசினா கூட என்ன விட்டுறாங்க, பொம்பளைங்க கிட்ட கூட பேச விட மாட்டாரு அவரு. அப்படிப்பட்டவர் இப்ப ஆண்களே பேசினா கூட அவர் பெருசா சந்தேகப்படுறது இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. இது நிதர்சனமான உண்மை. அந்த அம்மா மட்டும் இல்ல, நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அந்த பரிகார முறையை உங்களுக்கு சொல்றேன். இது வந்து பாருங்க, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எடுக்கணும், இல்லைன்னா தொடர்ந்து 21 நாள் எடுக்கணும். அந்த அம்மா தொடர்ந்து 21 நாள் செஞ்சாங்க. 21 திங்கக்கிழமை ஒண்ணு இருக்கு, தொடர்ந்து 21 நாள் இருக்கு, தொடர்ந்து 48 நாள் இருக்கு, 48 திங்கக்கிழமை இருக்கு. இந்த எதுவா இருந்தாலும் உங்க பிரச்சனைகளோட வீரியத்தை பொறுத்து நீங்க இப்படி எடுக்கலாம். உங்க கணவனோட சந்தேகத்தினோட ஒரு அளவை பொறுத்து கூட நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சோமவாரம் அன்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு, முடியலன்னா லேட்டா கூட எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சுட்டு சிவ வழிபாட்டுக்கு பெருசா கணக்கு இல்ல, ஒரு கலசத்தை நிறுத்துங்க. அந்த கலசத்தை வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரரா நம்ம பாவிக்கணும். ஒரு பித்தளை சொம்பு, இல்லைன்னா செப்பு சொம்பு, இல்லைன்னா வெள்ளி சொம்பு உங்க வீட்டுல எது இருக்கோ அதுல தண்ணி நிரப்பி, அதுல 2 ஏலக்காய், கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஒரு காசு, ஒரு நாணயம் போட்டு மாவில வச்சு ஒரு தேங்காய் வச்சு, அந்த தேங்காயை ஈசனா பாவிச்சு, முகம் அழகா வந்து பெருசா முகமறையில அப்படின்னாலும் நெத்தி போட்டு சந்தனம், குங்குமம், அச்சதை எல்லாம் வச்சு அவருக்கு ஒரு வேஷ்டி கட்டி விளக்கு ஒண்ணு ஏத்திடுங்க. பெருசா வந்து அவருக்கு ஆடம்பரமா விளக்கு ஏத்தணும் இல்ல, சிம்பிளா ஒரு அகல் விளக்கு ஏத்திட்டு கூட கிழக்கு பார்த்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு, நீங்க வடக்கு பார்த்த மாதிரி ஒரு துணி, வெள்ளை துணி இல்ல மஞ்சள் துணி போட்டு அதுல உட்காந்துடணும். உட்காந்துட்டு அர்த்தநாரீஸ்வரர் எப்படி வழிபாடு பண்ணலாம். அர்த்தநாரீஸ்வருக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு, போற்றி இருக்கு, காயத்ரி இருக்கு, எத்தனையோ பதிகங்கள் இருக்கு. இருந்தாலும் எளிமையான விதத்துல ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக, ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக, ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமக அப்படின்னு வழிபாடு பண்ணி அவருக்கு நிவேதனம் அப்படின்னு ஒரு சக்கரை பொங்கல் இல்ல பால் பொங்கல் ஆரம்பிக்கிற அன்னைக்கு கண்டிப்பா ஒரு இனிப்பு நிவேதனம் பண்ணணும்.
நிவேதனம் பண்ணிட்டு அவர்கிட்ட நீங்க மனமுருகி மடியேந்தி பிக்ஷை கேட்கணும். ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் என் கணவரை கல்யாணம் பண்ணிக்கினேன். எனக்கு குழந்தைங்க இருக்காங்க. என் கணவர் என்னை சந்தேகப்பட்டு பட்டு பட்டு என்னை வதக்கி எடுக்கிறாரு. எப்படியாவது அவருக்கு நல்ல புத்திய கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஆனா இதுல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, நம்ம மேல தப்பு இருக்கக்கூடாது. அதாவது சந்தேகப்படுறதுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. அவர் சந்தேகப்படுறாருன்னா அதுக்கேத்த மாதிரி நம்மளோட செயல் இருக்கக்கூடாது. காரணமே இல்லாம சந்தேகப்படுறவங்களுக்கு தான் இந்த பூஜை. நான் தப்பு பண்றேங்க அதனால அவர் சந்தேகப்படுறாரு அப்படின்றவங்க இந்த பூஜை செய்யாதீங்க, செஞ்சா பலன் கிடைக்காது. சரிங்களா? அப்படி நீங்க வழிபாடு பண்ணிட்டு அவர்கிட்ட ஆத்மார்த்தமா நமஸ்காரம் பண்ணி நீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி இத்தனை கணக்கு இருக்கு. இத்தனை கணக்குல நம்ம தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வரும். அந்த அம்மா அது சொல்லவே சொன்னாங்க. அந்த அம்மா ஜாதகம் அப்படி இருந்துச்சு, ஜாதகம் அப்படி இருந்ததுனால நான் வந்து அர்த்தநாரீஸ்வரரோட பூஜை கொடுத்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, அம்மா 21 நாள் 20 வருஷம் நான் பட்ட கஷ்டம் 21 நாள்ல எனக்கு நிவர்த்தி ஆச்சுமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி பல சூக்ஷ்ம பரிகாரங்கள் இருக்கதான் செய்து. அந்த கிளைண்ட் மாதிரி பொதுவா கிளைண்ட்னோட கதைங்களை வந்து, அதாவது விஷயத்த வெளியே சொல்லக்கூடாது, ஏன்னா அது எத்திக்ஸ் கிடையாது. அப்ப நாங்க ஜென்ரலா கிளைண்ட் அப்படின்னு தான் சொன்னோமே தவிர யாரு ஏது என்ன ஊரு பேர் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நாங்க சொல்லல. சொல்றது வந்து ஒரு எத்திக்ஸும் கிடையாது, நியாயம் தர்மமும் கிடையாது. ஆனா இது எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்களுக்கு கூட இதுல விமோச்சனம் இருக்கு, அதனால நீங்க செய்யுங்க அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த கதை சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகளை அனுபவிக்கிறீங்க, என் மேல தப்பே இல்லம்மா சந்தேகப்படுறாரு அப்படின்றவங்களுக்கு இந்த பரிகாரம் ரொம்பவே நல்லா பலன் அளிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கள்.